இந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு தாவேக தலைவர் வந்துட்டார். ஆனால் அவருடைய வாகனத்தை பொசிஷன் பண்ணுறதுக்கு சரியான இடம் கிடைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அங்கே வண்டியில் இருந்துகிட்டே டைவெர்ட் பண்ணுறதை பார்க்க முடிகிறது. அவருடைய வண்டி கரெக்டாக சென்ட்ராக வந்து நின்னதுக்கப்புறமா அங்கே அவர் விஜய் உரையாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தாவேக பொதுச் செயலாளர் மற்றும் தாவேகாவுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து விட்டார்கள். சில நிமிடங்களில் அவங்க பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வேலுசாமிபுரம் இப்போது தாவேகாவுடைய மிக முக்கியமான மையப்புள்ளியாக மாறியிருக்கு. ஒட்டுமொத்த தாவேகாவுடைய நிர்வாகிகள், தாவேகாவுடைய கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடமா மாறியிருக்கு. செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தாயுமானவன், விஜயனுடைய வாகனம் அங்கே வந்துருச்சு. அவருடைய வாகனத்தை சரியாக நிறுத்துவதில் அங்கே சிரமம் இருக்கிறத பார்க்க முடியுது. காட்சிகளில் இருக்கக்கூடிய தகவல்களை விவரிங்க. விஜயனுடைய வாகனம் ஒரு வழியாக தற்போது கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு வருகை இருந்திருக்கிறது. தற்போது விஜயனுடைய வாகனத்தை தொண்டர்கள் புடைசூழ வந்திருந்த ஒரு சூழல்ல தொண்டர்கள் வெள்ளத்திற்கு மத்தியில வாகனத்தை சரியாக அந்த திட்டமிடப்பட்ட இடத்துல நிறுத்துவது சற்று சவாலாக இருந்து வருகிறது. காவல்துறையினர் உதவியோடு தொண்டர்களை இருபுறமும் அப்புறப்படுத்தி வாகனத்தை மெல்ல உள்ளே நிர்ணயிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய பணிகள்ல தான் தற்போது தாவேகாவுடைய வாகனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக கரூர் முழுவதுமே ஒரு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. நாமக்கல்லில் இருந்து விஜய் அவர்கள் வருகை தந்த போது வழி நெடுகிலும் ஒரு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பல இடங்கள்ல விஜய் அவர்கள் காவல்துறையினருடைய உத்தரவை மீறி தாமாகவே தொண்டர்கள் மத்தியில மேலே ஏறி வாகனத்தின் மேலே ஏறி கையசைத்து தொண்டர்களுடைய வரவேற்பையும் பெற்றிருந்தார். ஒரு வழியாக சுமார் 3.5 மணி நேரத்திற்கு பிறகாக விஜயனுடைய வாகனம் தற்போது பரப்புரை நடத்தக்கூடிய அந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல விஜய் அவர்கள் மேலே ஏற இருக்கிறார். மேலே ஏறிய பிறகாக பல்வேறு விஷயங்களை பேச இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பாக கரூரை பொறுத்த மட்டில் திமுகவுடைய ஒரு கோட்டையாக இருந்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இங்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற நபராக இருந்து வருகிறார். இத்தகைய சூழலை தான் திமுக அரசின் மீதும் அதே போல திமுக அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல கரூர் மாவட்டத்திற்கு நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை இந்த மாவட்டத்தில் பேச இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. வழி நெடுகிலும் ஒரு உற்சாக வரவேற்பு, காவல்துறையினுடைய உத்தரவை மீறி வழிகாட்டுதலை மீறி தொண்டர்கள் புடை சூழ்ந்த ஒரு சூழல்ல தொண்டர்களுடைய கூட்டத்திற்கு மத்தியில வாகனம் மெதுவாக ஊர்ந்து தற்போது பரப்புரை நடைபெறக்கூடிய அந்த வேலுசாமிபுரம் பகுதியை வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சரியாக 10 நிமிடங்களுக்குள்ளாக விஜய் மேலே ஏறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறார். இந்த சந்திப்பை மக்கள் சந்திப்பை பொறுத்த மட்டும் இது 3வது கட்ட மக்கள் சந்திப்பாக இருந்து வருகிறது. இன்று காலை நாமக்கல்லில் மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பது நடைபெற்றது. திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்வதற்கு 92 கிலோமீட்டர் தூரமும் விஜய் அவர்கள் பயணம் மேற்கொண்ட ஒரு சூழல்ல வழி நெடுகிலும் ஆங்காங்கே பல்வேறு கிராமத்தினர், மக்கள், அதே போல் தொண்டர்கள் என பலரும் வந்து உற்சாகமாக வரவேற்றாங்க. குடும்பமாக திரையில ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜயை பார்ப்பதற்காக கூடியிருந்ததெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். அதே போலதான் காவல்துறை நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை காட்டிலும் நாமக்கலிலேயே பரப்புரை மேற்கொள்வதற்கு கடுமையான காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. சுமார் 4 மணி நேரம் காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக கரூர் வருகை தந்திருந்த விஜய்க்கு பல்வேறு இடங்கள்ல ஒரு வரவேற்பு என்பது உற்சாகமாக வழங்கப்பட்டிருந்த காட்சிகளை நாம நேரடியாகவே பார்த்து வந்தோம். குறிப்பாக கரூர் பரமத்திவேலூர் பகுதியில உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருக்காமுடியூர் பகுதியில வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த 2 இடத்திலுமே வந்து காவல்துறையோட உத்தரவை மீறி ரோட் ஷோ நடத்தக்கூடிய வகையில விஜய் தன்னுடைய வாகனத்தில் இருந்து மேலே ஏறி தொண்டர்களை கையசைத்து தொண்டர்களிடமிருந்து ஒரு உற்சாக வரவேற்பை பெற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த திருக்காம்புலியூர் சந்திப்பில் இருந்து பரப்புரை நடைபெற இருக்கக்கூடிய அந்த வேலுசாமிபுரம் பகுதிக்கு வருகை தருவதற்கு மிகவும் காலதாமதமானது. கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள், தொண்டர்கள் குடும்பமாக விஜய் அவர்களை உற்சாகமாக வரவேற்று மேலேறி வந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்த்து வந்தோம். இதனால் மிகவும் காலதாமதம் ஏற்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது விஜய் அவர்கள் இன்னும் சில மணி நிமிடங்கள்ல வேலுசாமிபுரத்துல மேலே ஏறி பேச இருப்பதாக தகவல்கள். மணி 7 மணி ஆயிடுச்சு. கொடுக்கப்பட்ட நேரத்திலேருந்து 4 மணி நேரம் தாமதம். விஜயுடைய ஸ்பீச் எவ்வளோ நேரம் இருக்கும்?
பொதுவாகவே விஜயை பொறுத்த மட்டில் காவல்துறையினர் எப்போதுமே 1 மணி நேரம் கால அவகாசம் வழங்குகிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதியை வந்தடைவதற்கு மிகவும் காலதாமதமாகிறது. இதற்கு முன்னதாக 2 கட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை விஜய் நடத்தியிருந்தார். குறிப்பாக திருச்சி, அரியலூர், திருவாரூர், நாகை என 4 மாவட்டங்கள்ல அந்த பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். அங்கெல்லாம் கூட்டம் கூடிய ஒரு சூழல்ல விஜய் அவர்கள் 10 இருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் தான் பேசியிருந்தார். அதே சூழல் தான் இன்று காலையும் நாமக்கல்ல நிலவியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாமக்கலை பொறுத்த மட்டில் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நேரம் ஒதுக்கீடு செய்ய ஓகே. தாவேக்கா தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக அங்கே கூடியிருப்பதால் சிக்னல் கிடைக்கல அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இதற்கு மத்தியில் விஜயுடைய வாகனம் வந்து சேர்ந்து விட்டது. இப்போது வந்த வாகனத்திலிருந்து வெளியே வர இருக்கிறார் விஜய் வந்ததும் ஒரு உற்சாக குரல் எழும்பும். உற்சாக குரலுக்கு பின்பு விஜயனுடைய ஸ்பீச் தொடங்கும். குறிப்பாக கரூரை மையப்படுத்தி கரூரினுடைய புகழ் என்ன, சிறப்புகள் என்னன்னு பேசுவார். அதன் பிறகு திமுக அரசை சாடுவார். அதன் பிறகு 3 விஷயத்தில் உறுதியாக இருக்கிறதா கடந்த முறை சொன்னார். குறிப்பாக இன்று காலையில் திமுகவை எங்களுடைய எதிரியாக பார்க்குறோம், பாஜகவோட எந்த சமரசமும் இல்லை, திமுகவும் பாஜகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கின்ற குற்றச்சாட்டை முன் வச்சார். அதிமுகவை வெளிப்படையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார். பொருந்தா கூட்டணி அமைச்சிட்டு அம்மா சொன்னதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி ஒரு கூட்டணி அமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி எதற்கு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் விஜய் முன்வைத்தார். அதே போல் அவருடைய ஸ்பீச் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விஜயுடைய ஸ்பீச்சை கேட்பதற்கு, விஜயை பார்ப்பதற்கு கரூரில் கூடியிருக்கிறார்கள் தாவேக்கா நிர்வாகிகள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.